12 வசனம். ஏசாயா 2:12. Thank you Holy Spirit, we love you Lord, love you Jesus. 2:12. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளினுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையானவைகள் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லிபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கல்வாரி மரங்கள் மேலும் உன்னதமான எல்லா மலைகளின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் இதெல்லாம் எல்லாம் உயர்வான மனமேட்மை உள்ள எல்லா கட்டிடங்களும் எல்லா வாகனங்களும் எல்லா அந்த இது சகலம் முழுவதுமாக மனுஷனுடைய மேட்டிமை எழும்பி கட்டின எல்லா கோபுரங்களும் அதைத்தான் நீங்க ஆண்டவர் பேசியிருப்பார். எல்லாம் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷர்களின் மனமேட்டிமை தாழ்ந்து உடைந்து மனுஷனின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்த நாளிலே உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம். ஹல்லேலூயா. அது இந்த நாட்கள். இயேசு எப்ப வருகிறார் என்று கேட்கிறாயா? இந்த நாட்களிலே. ஜனம் ஆயத்தப்படுத்துது, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்குது. இந்த நாட்களிலே, எந்த நேரம் எந்த நாள் எந்த மாதம் எந்த நமக்கு தெரியாது. இதுதான் சந்ததி அவரை, இந்த சந்ததி அவரை காணும். That's right. அப்பொழுது பூமியை தத்தளிக்கப்பட்ட கர்த்தர் எழும்பும் பொழுது அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் விலகி கன்மலைகள் மேல் கெபிகளிலும் பூமியின் குயலிலும் பூந்து கொள்வார்கள். ஓடிப்போய் ஜனங்கள் ஒழிக்க ஆரம்பிப்பார்கள். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களை மூஞ்சூறுகளுக்கும் துருஞ்சில்களுக்கும் எறிந்து விடுவான். இதுல ஒரு பிரியோசனமே இல்லை. இது ஒரு முண்டான், இது ஒரு சுடுவான். இதை வச்சுட்டு நான் வணங்கிட்டேன். ஏய், கர்த்தருடைய நாள் வந்தது, இயேசு கிறிஸ்துடைய நாள் வந்தது. இப்படியாய் போய் பூந்து கொள்கிறவர்கள், அவரை காண்பதற்கு பயப்பட்டு போய் பூந்து கொள்கிறவர்கள், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன மாத்திரம். சகோதரர்களே, ஏசாயா 30:25 பார். இதிலே இந்த பயங்கர அதாவது டிசாஸ்டர்ஸ், அழிவுகளுக்கு அவர்கள் பயப்படாமல் எதுக்கு பயப்படுகிறார்கள் என்பதை காண போகிறேன். ஏசாயா 30:25 வசனம். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே என்ன விழப்போகுது? கோபுரங்கள் விழும். பெருசா கட்டின கட்டிடங்கள் விழும். தவறா கட்டி வெங்கட பட்டணம் இதுதான் என்று காண்பித்திருக்கிற எல்லாம் விழும். இது அசைக்கும் நேரம். எப்படி தெரியும் பிரதர்? தேவனுடைய வார்த்தை பொய்யாக இயலாதே. அது அப்படி பொய்யாகிற அவர் சும்மா சொல்லுவாரா? எல்லாமே விழும் சும்மா சொல்லுவாரா? அவர் சொன்னது கட்டாயம் நிறைவேறும். கோபுரங்கள் விழுந்தே தீரும். பெரிதாக இருக்கிற கட்டணங்கள் விழுந்தே தீரும். அவர் சொன்னபடியினாலே அவைகள் நடக்கும். ஓகே. வெளிப்படையாகவும் 6:12 வசனம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றுகளினால் அசைக்கப்படும் பொழுது, அத்திமரம் யார்? இஸ்ரவேல். பெருங்காற்றுகளினாலே உலக ஜனத்தாரால் அது மோதப்படும் பொழுது, அசைக்கப்படும் பொழுது என்னவாம்? அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புத்தகத்தை போலாகி விலகி போயிற்று. எல்லாம் நடக்கும். மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இலங்கை ஒரு தீவா? ஜப்பான் ஒரு தீவா? நியூசிலாந்து ஒரு தீவா? இது அசைக்கும் நாட்கள். இது தேவன் அசைக்கும் நாட்கள். ஓ எஸ். விளையாடாதே. ஆத்துமாதாயம் செய்ய வேண்டிய நேரம். உனக்கு கொடுத்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய நேரம். ஓடி ஓடி இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய நேரம். உன் நேரத்தை, உன் பணத்தை, உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். That's right.
மத்தேயு 24:29 நான் வானங்களையும் அசைப்பேன் என்று சொன்னார். வானங்கள் அசைக்கப்பட்டது என்று அங்கே கூறப்படுகிறது. கருமை சகோதரர்கள், என்ன செய்ய போகிறாய் இந்த நாட்களில்? உன் பிரச்சனைகளை விட்டு வெளியே வர போகிறாயா, அல்லது அதிலே புதைந்து கிடக்க போகிறாயா? உன்னுடைய அழைப்பை நீ கண்டுபிடிக்க போகிறாயா? நீ அழைப்பை கண்டுபிடிப்பதற்கு இயேசுவுக்கு பின்னாலே போக வேண்டுமே. அவர் தான் அழைத்தவர். You follow the caller, you will find out your calling. நீ சபையிலே அங்கத்தவளாக இருக்க உன்னை தேவன் அழைக்கவில்லை. அது செகண்டரி, 2-3 காரியம் இல்லை. உன்னை வேறு எந்த காரியத்துக்காக அழைக்கவில்லை. இயேசுவை பின்பற்ற அழைத்தார். ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை சாலை புறத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவன். நியாயாதிபதி சீக்கிரம் இதோ மேகங்களிலே அசைக்கப்படும் காலம். உன் வாழ்க்கை அசைக்கப்படும். தனிமையாக விடப்படுவாய். வேறு காரியங்கள் வந்து சூழ்ந்து கொள்ளும். மெய்யாகவே அஸ்திபாரத்திலே உன் வீட்டை கட்டினாயா, உன் வாழ்க்கை என்று கற்பாறையின் மேல் கட்டினாயா? அதாவது அவரது கேட்ட நீ இங்கே கேட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாயா என்றதை நீயே அறிந்து கொள்ளும் நேரத்துக்கு வந்திருக்கிறாய். மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறாயா? இந்த வார்த்தைக்கு நடுங்குகிறாயா? எவ்வளவுக்கு நடுங்கிறாயோ, எவ்வளவுக்கு ஏதாவது நீ நன்மை செய்தும் பிழையாக எண்ணப்பட்டு நீ அதை பொறுத்து கொண்டு சிலுவை தூக்கி கொண்டு ஓடுகிறாயா? யார்கிட்டையும் சொல்லாமல் தேவன் அதை அவதானிப்பார். ஓகே, அடுத்தபடியாக நீ மேலுக்கு போவாய். இதுதான் ஊழியத்தின் பாதை. அசைக்கப்படும் காலத்திலே ஜீவிக்கிறாய். ஆகையால் கவனமாயிரு. மனம் திரும்ப. May the Lord be with you. Praise the Lord. அசைக்கப்படும் காலத்திலே ஜீவிக்கிறாய். ஆகையால் கவனமாயிரு.